பேசுகிறாரா? யாரிடம் பேசுகிறார்? இதற்கு விடை காண நாம் ஸ்ரீ பேசும் ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயம் சென்றோம். இக்கோவில் திருவள்ளூரில் இருந்து 14 கிலோமீட்டரிலும் பூந்தமல்லியிலிருந்து 12 கிலோமீட்டரிலும் திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ளது. ஜமீன் கொரட்டூர் புதுச்சத்திரத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் பற்றி அங்கு பூஜை செய்து வரும் திரு வெங்கடேசன் என்பவரிடம் கேட்டோம். அவர் கூறியதாவது: சுவாமியுடைய மேற்கு பார்த்து திசையை நோக்கி இருக்கார் சுவாமி. இங்கே ஒரு சின்ன சத்திரம், ஒரு திருவிழு சும்மா ஓட்டை சத்திரம்னு பேர். இந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது சாதாரண ஒரு மனிதருக்கு சுவாமி பேசியிருக்காரு. அவருக்கு யார் பேசுறான்னு தெரியல, அவர் அருள்வாக்கு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஒரு லேடியை பார்த்துட்டு நீங்க சினி ஆக்டர்ல போவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்களுக்கு தெரியல, அவங்களும் சினி ஆக்டர் ஆக்டாங்க. ஆனா சுவாமி கண்டுபிடிக்க முடியல, யார் சொன்னாரோ அவங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த மீட்டிங் இந்துஸ்தான் மோட்டார்ஸ்ல வேலை பார்த்துட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. காரை பிரேக் டவுன் பண்ணி நின்றுருக்காரு. கார் பிரேக் டவுன் நின்ன உடனே திருப்பி கார்ல போய் பார்த்தா கார் ஒன்றும் மூவ்மெண்ட் ஆகல. சரி, ஏதோ மிஸ்டேக் இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு மெக்கானிக் பார்த்தா மெக்கானிக் ஒரு ப்ராப்ளம் இல்லை, வண்டி கிளம்பலாம் சொல்லிட்டாரு. திருப்பி இந்த கார் நிப்பாட்டிட்டே போயிட்டாரு. அவரு திருப்பி பஸ்ல வந்திருக்காரு. அடுத்த நாள் பஸ்ஸை பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு. பஸ்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு கூப்பிட்டுருக்காரு, வரல. கூப்பிட்ட ஒரு அடி கொடுக்குறோம், பெரிய அடி கொடுத்துருக்காரு பெருமாள் கன்னத்துல. அந்த கன்னத்துல அடி கொடுத்தா யாரு எது என்னன்னு தெரியலையே, பயந்து போய் திருப்பி கீழே இறங்கியிருக்காரு. வா 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 வா, கிழக்கு பக்கம் வா, கிழக்கு பக்கம் வான்னு கூப்பிடுறாரு. ஒன்றும் புரியல அவருக்கு. திருப்பி அவர் திசை காமிக்கிறார், இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொன்னோன்னா அவர் வந்திருக்காரு. இங்கே வந்த உடனே அவருக்கு அவனுக்கு சுவாமியுடைய காட்சியை காமிக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, நீ யாரும் கேட்கனா ஒரு பயம். யாரும் பேசுறது காது கேட்குறது, ஆனால் யாருக்கும் தெரியல. அப்போ அவர் தூளை பாட சொன்னா தூளை சின்ன உருவமாக ஆஞ்சநேயர் இருந்திருக்காரு. ஆஞ்சநேயர் இந்த பக்கம் இருந்துக்கோ. அப்புறம் காட்சியும் கொடுத்துருக்காரு. அவருடைய காட்சியை டேரெக்டாகவே அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஆஞ்சநேயர் என்ன கேட்குறாரு, எனக்கு கோவில் கட்டுன்றார். எனக்கு கோவில் கட்டுன்னு சொன்னால் நான் என்ன ஒரு ஏழை, நான் சாதாரண ஒரு ஆள், எனக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் கேளு தருவாங்க, நான் உனக்கு வழி காமிக்கிறேன்னு சொல்ல. நீங்கள் தனியாக சன்னதி ராமர் சன்னதி வைக்க முடியல. அதனால் சுவாமிகிட்டே கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, ஸ்தபதி பண்ணும்போது நான் மார்பு விரிக்கிறேன், என்னோட இதயத்திலேயே ராமர் சீத்தையாக வெயி அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் ஸ்தபதி அந்த ஸ்டோனை பற்றி இது பண்ணும்போது அந்த இடத்துல நெஞ்ச விரிக்கிறாரு. அந்த இடத்துல ராமர் சீத்தையாக காட்சிக்கிறாரு பெருமாள். அந்த இடத்துல ராமர் சீத்தை கல்லில் இருக்காரு. பெருமாள் நர்த்தன கோலத்தில் ஆர்டர் கோலத்தில் இருக்கார், நர்த்தனம் பண்ணுறது. அப்போ விரிக்கும் போது கால் அகலமாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த நர்த்தன கோலத்தில் இருக்காரு. அதே போல தான் உற்சவமூர்த்தி இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு. உற்சவமூர்த்தி பண்ணும்போது இந்த உற்சவமூர்த்திக்கும் இந்த ராமருக்கு நாங்கள் என்ன பண்ணினோம், பிரெயினாக வச்சு தங்கத்தில் $1 வச்சிடலான்னு வச்சோம். ஆனால் அவர் ஒத்துக்கலை. அப்புறம் அன்றைக்கி வார்த்தை சரியாக வரல. திருப்பி பூஜை பண்ணி அவருக்கு இது கேட்டோம், பிரசன்னம் போட்டு கேட்கும்போது, நீங்கள் வார்ப்பு பண்ணுங்க, நான் விரிக்கிறேன், நெஞ்ச விரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் நெஞ்ச விரிக்கிறார் சுவாமி. சுவாமி விரிக்கும் போது அந்த இடம் அப்படியே இதயத்தில் ராமர் சீதையும் அங்கே பெருமாளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அப்படியே தன் இதயத்தில் என்றும் ராமர் சீதை அருள்பாலிப்பதை காண்பிக்கின்றார். பௌர்ணமி நாட்களில் சிறப்பு ஹோமங்களும் அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. குழந்தை வரம் வேண்டுவோர் இதில் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் திருமண பிராப்தி அளிக்கின்றார் இந்த ஹனுமான். தொழிலில் பெருத்த நஷ்டம் அடைந்தவர்கள் மீண்டு எழுந்து வெற்றி காண இவர் மிகவும் உதவுகிறார் தன் அருளால். இந்த இடத்துல கோவிலில் என்ன விசேஷம் சொன்னால், வரவங்க குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தொழில் நஷ்டம் ஆகிருக்குங்க. இங்கே 1 வருஷமாக பே பண்ணி ஒரு 25 கோடி ரூபாய் நஷ்டமானவங்களுக்கு அந்த கடன்லேருந்து நிவர்த்தி பண்ணி தொழில் ஸ்தாபனத்துக்கு உண்டான முயற்சியை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த கோயிலுடைய தாத்பரியம். இங்கே சுவாமி பேசினதுனால, ஆஞ்சநேயர் இந்த கோயில் கட்டிக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசினதுனால ஸ்ரீ பேசும் ராமபக்த ஆஞ்சநேயர் சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சுருக்காரு.